அனைவருக்கும் வணக்கம். இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆகஸ்ட் 2022 ஜி ஸ்கொயர் பற்றி நான் கொடுத்த ஒரு பேட்டிக்காக அவதூறு வழக்கை ஜி ஸ்கொயர் நிறுவனம் எழும்பூர் நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தது. அந்த நீதிமன்ற அழைப்பாணையின் பேரில் நான் இன்று நீதிமன்றத்தில் இரண்டாவது நடுவர் நீதிமன்றத்தின் முன்பு ஆஜராகி அந்த வழக்கு தொடர்பான நகல்களை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். இது ஜி ஸ்கொயர் தொடுத்திருக்கக்கூடிய மூன்றாவது வழக்கு. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜி ஸ்கொயர் ஒரு வழக்கு தொடுத்து அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் வந்த தீர்ப்புக்கு எதிராக நான் மேல்முறையீடு செய்திருக்கிறேன். அது விசாரணையில் இருக்கிறது. இப்போ நீங்க பார்க்கணும், நான் ஒரு பொதுவெளியில் ஊடகங்களில் பேசக்கூடியவன். எல்லாவற்றையும், எல்லா அரசியல் தலைவர்களை பற்றியும், நாட்டில் நடக்கும் அத்தனை ஊழல்கள் குறித்தும் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். ஆனால் ஜி ஸ்கொயர் நிறுவனம் மட்டும் நீங்க எங்க நிறுவனத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு தொடர் வழக்குகளை போட்டு என்னை நீதிமன்றத்தில் அலைக்கழித்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பற்றி பேசவே கூடாது என்று நினைக்கிறார் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு பாலா. இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் வளர்ச்சி மிக மிக மர்மமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஜி ஸ்கொயர் அசுர வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதை நான் பொதுவெளியில் பதிவு செய்கிறேன். இது என்னை போலவே உங்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். உங்களுக்கு 2020-21 பாத்தீங்கன்னா ஒரு 3 கோடி ரூபாய் நஷ்ட கணக்கு காட்டுறாங்க ஜி ஸ்கொயர், அதாவது நிறுவனம் நடத்துறாங்க. இந்த மகாநதி திரைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த மகாநதி திரைப்படத்தில் அனீஃபான் ஒரு கேரக்டர் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப கமல் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு கேட்டவொடனே அனீஃபா பாக்கெட்ல இருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுப்பார். பாத்தீங்கன்னா 15 கார்டு இருக்கும். அது போல ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு பாலா 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ரிலையன்ஸ் போன்ற, அடானி போன்ற பெரிய குழுமங்களே 32 நிறுவனங்களை நடத்துவா என்பது வியப்பு. ஜி ஸ்கொயர் ரியல்டார், ஜி ஸ்கொயர் ரியல்டி, ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட், ஜி ஸ்கொயர் பில்டர்ஸ், ஜி ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்படி 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை ஒரே நபர் ஜி ஸ்கொயர் பாலா என்கிற ராமஜெயம் தொடங்குகிறார் என்றால் அவரது நோக்கம் தொழில் நடத்துவதா, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்வதா அப்படின்றதான் கேள்வி. அவரு திரு பாலா அவர்கள் இந்த வழக்கில் கொடுத்துள்ள தகவல்கள் படியும், அவரே சொல்வது படியும் பார்த்தீர்கள் என்றால் அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று அவர் சொல்கிறார். ஆனால் நான் குறிப்பிட்டேன் 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை ஜி ஸ்கொயர் பாலா தொடங்கி இருக்கிறார் என்று. அதில் பெரும்பாலான நிறுவனங்களின் முகவரி எது என்று பார்த்தீர்கள் என்றால் சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் ரோடில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் 30 கம்பெனியை தொடங்கியிருக்கார். இது தொடங்கலாமான்னு கேட்டீங்கன்னா தொடங்கலாம், சட்டவிரோதம் கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் அந்த கட்டிடம் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவின் மகனுக்கு சொந்தமான கட்டிடமாக இருக்கிறது என்கிற போது திமுகவுக்கும் ஜி ஸ்கொயருக்கு சம்மதம் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது மட்டுமல்ல, அண்ணா நகரின் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் திரு மோகன். அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அந்த காலத்திலே லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணவர். அந்த ரியல் எஸ்டேட் பூம் வர்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அவர் பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கவர். அவர் வெறும் 20 லட்சம் ரூபாய் பணம் இல்லாமல், அதிகம் இல்லைங்க, நல்லா யோசிச்சுக்குங்க, வெறும் 20 லட்சம் ரூபாய் பணம் இல்லாமல் ஜி ஸ்கொயர் பாலா அண்ணா நகர் மோகன் கிட்ட 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கின்றத மோகன் அவர் அபிடவிட்ல போட்டிருக்கார். 20 லட்சம் ரூபாய் கையில பணம் இல்லாம ஒரு எம்எல்ஏ கிட்ட, அதுவும் ஊர்ல எவ்வளவோ பேர் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதுவும் பாலா தொழிலதிபர்னு சொல்லியிருக்காரு. அவர் போய் வங்கியில கடன் வாங்கணும். எதுக்கு திமுக எம்எல்ஏ போய் கடன் வாங்குறீங்க நீங்க? அப்போ உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கு. அவரை தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவர் எடுத்து 20 லட்சத்தை மோகன் உங்களுக்கு கொடுக்கிறாரு. உங்களுக்கு கடந்த வருடம் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனைகள் நடந்தது உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். வருமான வரித்துறை சோதனை எப்படி பண்ணுவாங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 6 மாதம் உரிய ஆய்வு, முழுமையான ஆய்வை செய்த பிறகுதான் வருமான வரித்துறை சோதனை செய்வார்கள். அந்த வருமான வரித்துறை ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் சோதனை செய்த போது
கூடவே வந்து மோகன் வீட்லயும் சர்ச் பண்றாங்க. அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் வீட்ல 3 நாள் சர்ச் நடக்குது. அதோடு மிக முக்கியமாக அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் கூடுதலாக சோதனை செய்தது, விசாரணை நடத்தியது யாரிடம் என்று கேட்டீர்கள் என்றால் ஆடிட்டர் சண்முகராஜ். ஆடிட்டர் சண்முகராஜ் திமுகவின் ஆடிட்டர். குறிப்பாக ஆடிட்டர்னா என்ன, மணி லாண்டரிங் பண்றவர் தான் சண்முகராஜ் என்றது ஊருக்கே தெரியும். அந்த பிஎஃப் சொல்றாங்கல்ல, பார்ட்டி ஃபண்டு, இதை வாங்கி வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தும் வேலையை செய்து கொண்டிருப்பவர் தான் ஆடிட்டர் சண்முகராஜ். ஜி ஸ்கொயர்ல ரெய்டு நடந்தாலும் சண்முகராஜ் வீட்டுக்கு ஐடி போறாங்க, செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு நடந்தாலும் சண்முகராஜ் வீட்டுக்கு போறாங்கன்னா அவர் தான் திமுகவின் தொடர்பு. அப்ப திமுக எம்எல்ஏ பில்டிங்ல 30 கம்பெனி ஆரம்பிக்கிறாரு பாலா. திமுக எம்எல்ஏ கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் இல்லாம கடன் வாங்குறாரு. இன்னைக்கு வந்து ஏம்பா எனக்கு 8000 கோடி பிசினஸ் சொல்றாரு. எப்படி சார் இவ்வளவு பெரிய தொழிலதிபரா வளர்ந்தீங்கன்னு பாலாட்ட கேட்டா அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்கள் எனக்கு முன்பாக இவ்வளவு கேமராமேன்கள், பத்திரிகையாளர்கள் இருக்கிறீர்கள். ஒரு மாதந்தோறும் ஒரு ஊதியம் வேண்டும், நமது வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 20 லட்சம் ரூபாய் பணம் இல்லாம கடன் வாங்கிய ஒரு நபர் ஒரே வருடத்தில் 8000 கோடி டர்ன் ஓவர் பண்றாருன்னா அந்த மாதிரி ஒரு பிசினஸ் டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பண்ண மாட்டீங்க? நீ பண்ண மாட்டீங்க? பண்ணுவியா? 20 லட்சம் கொடுத்தா 8000 கோடி, ₹1 2 இல்ல பண்ணுவீங்களா? எல்லாரும் பண்ணுவாங்க, நானும் பண்ணுவேன். அதை சொல்லி கொடுங்கன்னு தான் ஜி ஸ்கொயர் பாலா கிட்ட நான் கேட்கிறேன். எப்படி சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் கடன் கையில 10 பைசா இல்ல, திவால் கம்பெனி 3 கோடி ரூபாய் நஷ்ட கணக்கு காமிச்சீங்கன்னா உங்க கம்பெனில துட்டு இல்ல. திமுக ஆட்சிக்கு வருது, ஆட்சிக்கு வந்தவனே பார்த்தா கடகடன்னு 30 கம்பெனி ரிஜிஸ்டர் பண்றீங்க. எங்க பார்த்தாலும் ஜி ஸ்கொயர். உலகின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரான மகேந்திர சிங் தோனியே உங்களை அலங்கரிக்கிறார். உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவிருக்கும். இப்ப இல்ல, இந்த ஆட்சி வந்த புதுதில் தரமணி ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மாயாஜால் வரைக்கும் நீங்க ஜி ஸ்கொயர் போர்டை பார்க்காம நீங்கள் அந்த சாலையில், ராஜீவ்காந்தி சாலையில் பயணிக்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் ஜி ஸ்கொயர் சிரிச்சுட்டு இருப்பாரு, தோனி சிரிச்சுட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் தான் பிப்ரவரி 2022 சென்னை மாநகர காவல்துறை ஜி ஸ்கொயரின் ஊழியராக இருந்த புருஷோத்தமன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் கெவின் என்பவர் யூடியூபில் வீடியோக்களை போடும் மாரிதாஸ் என்பவர், சவுக்கு சங்கர் என்பவர், இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஜி ஸ்கொயர் என்ற நிறுவனத்தின் உரிமையாளரான உழைப்பால் உயர்ந்த உத்தமரான பாலா என்கிற ராமஜெயத்தை மிரட்டி பணம் கேட்டார்கள் என்று ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. எங்க மேல மட்டும் இல்ல, விகடன் ஜூனியர் விகடன்ல பணியாற்றக்கூடிய அத்தனை பேர் மீதும் ஜி ஸ்கொயர் அளித்த புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கையை இதே காவல்துறை பதிவு செய்தது. அப்போது சென்னை மாநகர ஆணையராக இருந்தவர் எனது அன்பிற்குரிய நண்பர் சங்கர்ஜிவால் அவர்கள். அவர் எனது அன்பிற்குரிய நண்பராக இருப்பதால் என்னை கைது செய்யவில்லை. அது எப்படிப்பா ஜூனியர் விகடன் எம்டியோட ஒய்ஃப், அந்த பத்திரிகையில வேலை செய்யற அத்தனை பேர் மேலேயும் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்வீர்கள்? சரியா, ஜி ஸ்கொயருக்கு சங்கருக்கு என்ன சம்பந்தம், ஜி ஸ்கொயருக்கும் மாரிதாஸுக்கு என்ன சம்பந்தம் என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியவுடன் நீதிமன்றத்தில் சென்று காவல்துறை ஒரு தகவலை தெரிவிக்கிறது. நாங்கள் தெரியாமல் சவுக்கு சங்கரையும் மாரிதாசையும் இதில் சேர்த்து விட்டோம், விகடனையும் தெரியாமல் சேர்த்து விட்டோம். அதனால் நாங்கள் இவர்கள் பெயரை இந்த வழக்கில் இருந்து நீக்கி விடுகிறோம் என்று காவல்துறை அங்கே ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளது. சரிங்களா? உங்கள சிலர் காவல் நிலையத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. ஒரு சாதாரண நடைபாதை வியாபாரி உங்களை அடிச்சிட்டாரு, சண்டை போட்டுட்டாருன்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கூட அவர் நடைபாதை வியாபாரி தானே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. நீங்க பாருங்க, போய் சமாதானமா போடுவாங்க. எதுக்கு நீ போய் சண்டை போடுறேன்னு 1000 இது சொல்லுங்க. எஃப்ஐஆர் மட்டும் போட மாட்டாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா தெரியுங்க. காரு காணா போச்சு, பைக்கு காணா போச்சுன்னு சொன்னீங்களே, 1 மாசம் சுத்த விடுவாங்க.
அப்படி இருக்கும்போது முதல் நாள் ஜி ஸ்கொயர் எம்ப்ளாயி புருஷோத்தமன் புகார் அளிக்கிறார். மறுநாள் கெவின், ஜூனியர் வீடன், எனிபடி கனெக்டட் வித் ஜூனியர் வீடன், இப்படி ஒரு எஃப்ஐஆர் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் மாரிதாஸ், சவுக்கு சங்கர், இதில் இவ்வளோ பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. கெவின் வீட்டில் காலையில் 4 மணிக்கு பூந்து கதவை உடைச்சு கெவினை தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அருமை நண்பர் சங்கர் ஜிவால் என்று. அவர் சரி நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நான் கைது பண்ணலை. ஆகவே நண்பர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், ஜி ஸ்கொயர் போன்ற ஒரு தனியார் நிறுவனம் 100 ஆண்டுகள் பழமையான விகடன் குழுமத்தின் மேலாண் இயக்குனர், விகடன் குழுமத்தின் ஊழியர்கள் மீது எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னா போலீஸ் போடுமாங்க? சங்கர் ஜிவால் படிக்காதவர் கிடையாது, படித்த அதிகாரி. படிச்சவர் தானே, அங்க இருக்கவங்களும் படித்த அதிகாரிகள் தான். அவர்களுக்கு விகடன் குழுமம் என்றால் என்ன என்று தெரியும், விகடன் என்றால் அதன் பாரம்பரியம் என்னவென்று தெரியும். அனைத்து ஆல் எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஜூனியர் விகடன் அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா 20 லட்சம் ரூபாய் இல்லாம கடன் வாங்கின ஒரு கடன்காரன் கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் காவல்துறை பதிவு செய்யுமா? என்னப்பா நீயே கடன் காசு இல்லாம நீ திமுக காரங்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்க, நாங்க எப்படி எஃப்ஐஆர் போடுறதுன்னு விரட்டி விட்டுருப்பாங்க. முத நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, மறுநாள் எஃப்ஐஆர் போட்டு இவர் கெவினை தூக்கிட்டாங்க. அப்படின்னா அப்ப ஜி ஸ்கொயருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இல்லையா? இந்த காவல்துறை பொதுமக்கள் யாருக்கு சென்று புகார் அளித்தாலும் உடனடியாக புகாரை பதிவு செய்யும் காவல்துறையா இது? அப்ப அந்த ஜி ஸ்கொயரோட செல்வாக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அதற்கு பிறகு இந்த ஓஎம்ஆர், நான் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு ஸ்டோரிஸ்க்காக நான் சென்று கொண்டு வருகிறேன். எங்கே பார்த்தாலும் ஜி ஸ்கொயரின் பெயர் பலகைகளை என்னால் பார்க்க முடிகிறது. நான் மீண்டும் மீண்டும் பாலா என்கிற ராமஜெயத்தை பார்த்து கேட்பது, ஏன் சார் அந்த தொழில் ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்களும் பொழைப்போம், இந்த மாதிரி எல்லாரும் 4 பேர் பொழைப்பாங்க, எல்லாரும் பணக்காரன் ஆகட்டும், நீ மட்டும் சம்பாதிச்சுன்னு போவாதீங்க சார் அப்படின்றதான் நாங்கள் சொல்றோம். ஆனால் அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்காமல் இந்த ரகசியம் எங்கே வெளியே வந்து விட போகிறதோ என்று நான் ஜி ஸ்கொயர் என்ற நிறுவனத்தை பற்றி வாயே திறக்க கூடாது என்று மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகி என் மீது தடை உத்தரவுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பாலா என்கிற ராமஜெயம். நண்பர்களே, நமது நாட்டில் அரசியல் அமைப்பு சாசனம் நமக்கு பேச்சுரிமையை வழங்கி இருக்கிறது, சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஜி ஸ்கொயர் வழக்கு தொடர்பாக என் மீது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், பொது வெளியில் இல்லாத விஷயங்களை பேசும்போது, இப்ப ஜி ஸ்கொயர் திமுக எம்எல்ஏ 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, ஆரிங்டன் ரோட்ல திமுக காரர் வீட்டுல குடியிருக்கிறாருன்றதெல்லாம் பொது வெளியில் இருக்கிற விஷயம். இதுக்கெல்லாம் நான் பாலா கிட்ட கருத்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பொதுவெளியில் இல்லாத விஷயங்களை ஜி ஸ்கொயரை பற்றி பேசுவதாக இருந்தால் நீங்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திடம் கருத்து கேட்டுவிட்டு பேசுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல நான் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திடம் கருத்து கேட்டுவிட்டுத்தான் விஷயங்களை பதிவு செய்கிறேன். நண்பர்களே, சமீபத்தில் நான் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி மக்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தை கலந்து கொள்வதற்காக நான் அங்கே சென்றிருந்தேன். அதற்கு முன்பு ஸ்டோரி பண்றதுக்காக நாங்கள் போயிருந்தேன். அந்த பரந்தூரிலே இந்த விமான நிலைய திட்டம் வருவதற்கு முன்பாக 8 முதல் 10 லட்சம் ரூபாய் இருந்த நிலத்தின் விலை, 1 ஏக்கர், நான் சொல்றது 8 ல இருந்து 10 லட்சம் ரூபாய், அவ்வளவுதான். இன்று 90 லட்சம். 90 லட்சத்திற்கும் இன்று அங்கே நீங்கள் 1 ஏக்கர் கேட்டீர்கள் என்றால் கிடைக்காது. அந்த பகுதி மக்களிடம் நான் முதலில் சென்று சந்தித்து, என்ன சார் இது, ஏன் இங்க இந்த பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, விளைநிலத்தில் ஏங்க ஏர்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது, இது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் கிடையாது. இது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், வேற ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் இது கிடையாது சார். யாருங்க இந்த மாதிரிலாம் லேண்ட் வாங்கியிருக்கிறது அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டப்போ அந்த மக்கள் சொன்னார்கள், சார் ஜி ஸ்கொயர் தான் சார் சுத்தி சுத்தி லேண்ட் வாங்கி போட்டிருக்குது அப்படின்னு. அப்போது நான் அந்த பரந்தூரை பற்றி ஒரு ஸ்டோரி பண்றதுக்காக நான் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திடம் கருத்து கேட்கிறேன்.
ஐயா நீங்க வந்து இந்த சுத்துப்பட்டுல இருக்கிற நிலத்தை பூரா வாங்கி வச்சிருக்கீங்க விவசாயிகள்கிட்ட. அவர்கள் எல்லாம் அவர்கள்கிட்ட நீங்க சேல் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க. எப்ப ப்ராஜெக்ட் த்ரூ ஆகுதோ அப்பதான் நீங்க அதை விலை கொடுத்து வாங்குவீங்க. மொத்த நிலத்தையும் நீங்க வாங்கி வச்சுட்டு அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? நீதிமன்ற உத்தரவு இருக்கு, கருத்து என்னன்னு கேட்கும்போது ஜி ஸ்கொயர் சொல்றாங்க, அது எங்க தொழில் ரகசியம், உங்ககிட்ட சொல்ல முடியாது. உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க எங்களுக்கு அனுப்புனா நாங்க அது மேல கருத்து தெரிவிக்கிறோம்ன்றாங்க. ஜி ஸ்கொயர் பாலா என்ன என் எடிட்டரா? என் கம்பெனிக்கு நான் தான் எடிட்டர், நான் தான் ஸ்டோரி பண்றேன். என் எடிட்டர் வந்து என் டாக்குமெண்ட்லாம் கொடுப்பா, ஸ்டோரி கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்குறான்னு கேட்டா நான் கொடுப்பேன். நான் உங்கள்கிட்ட கருத்து தான் கேட்கறேன். ஆனா டாக்குமெண்ட் எல்லாம் இவங்க கிட்ட அனுப்பி அந்த ஸ்டோரியை பண்றதா வேண்டாமான்ட்டு நான் அவர்களின் சம்மதத்தை பெற்ற பிறகு பண்ண வேண்டுமாம். இப்படி எந்த உயர் நீதிமன்றமோ வேறு நீதிமன்றங்களோ பேசவே கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கவில்லை. ஆங்கிலத்திலே ஒரு பிரபல வாசகம் உண்டு நண்பர்களே, பிஹைண்ட் எவ்ரி கிரேட் ஃபார்ச்சூன் தேர் இஸ் a crime. எல்லாரும் சினிமால ரஜினிகாந்த் ஒரு பாட்டுல வந்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆவது போலலாம் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பாடலிலோ அல்லது ஓரிரு நாட்களிலோ 8000 கோடிக்கு அதிபதியாகவும் செல்வந்தராகவும் ஆக முடியாது. அது நடைமுறையில் சாத்தியம் அல்ல. முதல் மாதம் வரை கடன் வாங்கி கொண்டு ஒரு 20 லட்சம் ரூபாய் இல்லாத பராரியாக வாழ்ந்து வந்த ராமஜெயம் என்கிற பாலா அவர்கள் தோனியை வைத்து விளம்பரம் செய்கிறார். அனைத்து நாளிதழ்களிலும் முழு பக்க வண்ண விளம்பரங்களை அளிக்கிறார். பிக் பாஸ் நிறுவனத்துக்கு ஸ்பான்சர் பண்ணா எத்தனை கோடி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. இப்படி எல்லாம் பண்றாருன்னா இது சந்தேகத்தை எழுப்புகிறது. நானும் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எப்படி சார் அந்த வளர்ந்தீங்க, கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார்னு சொல்றேன். ஆனால் நான் அந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டேன். நான் எப்படி இவ்வளவு பெரிய தொழிலதிபராக வளர்ந்தேன் என்பதையும் சொல்ல மாட்டேன். நீ அதை பற்றி பேசக்கூடாது, உன் வாயை மூடுவேன் நீதிமன்றத்தின் துணையோடு என்று திரு பாலா அவர்கள் கடும் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இன்னைக்கு பல்வேறு சீட்டு கம்பெனி மோசடி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ILFs, ஆருத்ரா, இப்ப ஏதோ ரீசெண்டா அந்த எம்எல்எம் யூடியூப் இஜாவோ இது மாதிரிலாம் பார்த்திருப்பீங்க. அது போன்ற நிறுவனங்கள் இப்ப இந்த ரீசெண்டா ஒண்ணு இந்த போராட்டம் நடத்தினாங்க, எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு. மைவி 3 பாருங்க, நாடு எப்படி இருக்கு பாருங்க. எங்க முதலாளி மேல கேஸ் போடாதீங்கன்ட்டு பணத்தை பறி கொடுத்தாலும் வந்து போராட்டம் நடத்துறாங்க. என்னையா ஊருது. அதனால் நான் ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்றால், மக்கள் ஏமாற விரும்புகிறார்கள். கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து மக்கள் ஏமாறுகிறார்கள் என்பதை நன்றாக உணர்ந்து தெரிந்த இந்த தொழில் நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் இப்படி கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இப்படி விளம்பரங்களை செய்கிறார்கள். ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை எடுத்துக்குவோம். பிக் பாஸ் நிகழ்ச்சியோட டைட்டில் ஸ்பான்சரா போகணும்னா அவர்களின் நோக்கம் விளம்பரம் இல்லைங்களா? சரி, அந்த விளம்பரத்தை போட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்படித்தான் உங்களின் ஆசையை தூண்டுகிறார்கள். வில்லா பிளாட் விமான நிலையத்திற்கு மிக அருகில், துறைமுகத்துக்கு அருகில், ரயில் நிலையத்திற்கு அருகில். அருகில்னா எவ்வளவு தூரம்? 60 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் உங்களது உழைத்த பணத்தை வங்கிகளில் கடன் வாங்கி முதலீடு செய்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்திடம் நீங்கள் வீட்டு மனைகளை வாங்குகிறீர்கள். அந்த மனையில் ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்லாம் கேட்டால் நிச்சயமா சிக்கல், எனக்கு தெரிந்தவர் விசாரிச்சுட்டேன், மனையில எல்லாம் சிக்கல் இல்லை. ஆனா ஜி ஸ்கொயர் நிறுவனம் பண்ற தவறு என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு பூந்தமல்லியில் ஒரு 2400 சதுர அடி ஸ்கொயர் கிரவுண்ட் இருக்கு. அதோட விலை வந்து 30 லட்ச ரூபாய் கைட்லைன் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபாய் இருக்கும். கைட்லைன் வேல்யூ 30 லட்ச ரூபாய் தான் இருக்கும் ஆன் ரெக்கார்டு, பத்திரப்பதிவுத்துறையோட கைட்லைன் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 லட்சம் இருக்கும், 90 லட்சம் இருக்கும். அது மீதியில் கருப்பு பணத்தில் வாங்குவாங்க. ஸோ லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 30 லட்சத்துக்கு நம்ம வாங்கிட்டு மீதி பணத்தை கருப்பு பணமாக கொடுத்துட்டு விலை என்னைக்கு இருந்தால் அப்புறம் வித்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஜி ஸ்கொயர் பாலா இப்போ உங்களை போன்ற நடுத்தர மக்கள் வந்து வீட்டு மனை வாங்கணும்னா 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபாய்க்கு வந்து கருப்பு பணம் உங்ககிட்ட இருக்காது இல்லைங்களா? வாங்குறதெல்லாம் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கம், 1/2 கிரவுண்டு 1 கிரவுண்டு 3/4 கிரவுண்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவர்கள்கிட்ட கருப்பு பணம் இருக்காது. ஆனால் அந்த மொத்த மனையின் விலையையும் வங்கி மூலமாக கடனாக பெற்று அவர்களால் வாங்க முடியும் இல்லைங்களா? நீங்க இப்ப அந்த கைட்லைன் வேல்யூ 30 லட்ச ரூபாய் இருந்து மார்க்கெட் வேல்யூ 80 லட்ச ரூபாய் இருந்தாலும் கைட்லைன் வேல்யூவை நீங்க 80 லட்ச ரூபாயாக உயர்த்திட்டீங்கன்னா என்ன கைட்லைன் வேல்யூ அதுக்கு வங்கிகள் கடன் தருவார்கள்.
ஸோ பாலா என்ன பண்றாருன்னா தமிழகம் முழுக்க மார்க்கெட் வேல்யூவையும் கைட்லைன் வேல்யூவையும் ஒன்னாக்கிறார். உங்களுக்கு கேட்கறதுக்கு இதுல ஒன்றும் தப்பு இல்லை, இல்லைன்னா ஒன்றா தான் நல்லதானங்கன்னு தோணும். அந்த கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் லேண்ட் அப்ரிஷியேட் ஆகும். நான் இப்போ பூந்தமல்லியில் மார்க்கெட் வேல்யூ 80 லட்ச ரூபாய், கைட்லைன் வேல்யூ 30 லட்ச ரூபான்னு சொன்னேன். இப்போ அங்கே கைட்லைன் வேல்யூவே 80 லட்ச ரூபாய் 90 லட்ச ரூபாய் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஒயிட்ல கொடுத்து வாங்க போறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனை எப்படி அப்ரிஷியேட் ஆகும்? அப்போ இந்த வங்கியில கடன் வாங்கி அந்த மனையை அடமானம் வைத்து இன்று கடன் வாங்கி தவணைகளை நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அண்ட் ஜி ஸ்கொயர் விற்பது எல்லாமே அடுக்குமாடி வீடுகள் அல்ல, வீட்டு மனைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் வீட்டு மனையில் செய்யும் முதலீடு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டா ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. மாசம் மாசம் பணம் வருமா? அதுல வராது, காலி மனையா தான் இருக்கும் இல்லைங்களா? அப்ப காலி மனையை நீங்க வாங்கி போட்டுக்கிட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவீங்க, 4 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவீங்க, 5 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவீங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்ல டிஃபால்ட் ஆனீங்கன்னா அந்த வங்கி சத்தம் போடாம அந்த லேண்டை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மனையின் விலை 80 லட்சம் ரூபாய் என்றால் வங்கி உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய கடன் 60 லட்சம் ரூபாய்க்கு மேல தரமாட்டாங்க. டோட்டல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூல இருந்து 70 to 80% மட்டும்தான் வங்கிகள் தருவார்கள். அப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வங்கியில போய் லோனை வாங்கி ஒரு 1/4 கிரவுண்டாவது வாங்கணும்னு ஒரு 1/2 கிரவுண்டுக்கு 30 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபாய்க்கு கையில் இருக்க 2-3 லட்ச ரூபாய் போட்டுட்டு மீதி 30 லட்ச ரூபாய் நீங்க வங்கியில கடன் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாம டிஃபால்ட் ஆனீங்கன்னா அந்த வங்கி உங்களது மனையை ஜப்தி செய்து எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். உங்ககிட்ட இருந்து அந்த மனையை ஜப்தி செஞ்ச உடனே ஜி ஸ்கொயர் போய் அதே வங்கியில அந்த மனையை ஏலம் போடும்போது வாங்கிக்குவாங்க. தமிழகம் முழுக்க ஜி ஸ்கொயர் இந்த பிசினஸ் பண்ண முடியறதுக்கான காரணம் இதுதான். பேசி முடிச்சிடறேன் பஸ், இருங்க, என்ன அவசரம், இருங்க. சோ தமிழகம் முழுக்க வீட்டு மனைகளின் விலையை ஏற்றி ரியல் எஸ்டேட் துறையிலேயே ஒரு மிகப்பெரிய தேக்கத்தை ஜி ஸ்கொயர் நிறுவனம் கொண்டு வந்திருக்கிறது. எப்படியாவது ஒரு வீட்டு மனை வாங்கிவிடலாம் என்று, மாதத்தவணையில் வாங்கிவிடலாம் என்று வங்கியில் கடன் வாங்கி இதில் முதலீடு செய்து மனையை வாங்கியவர்கள் தவணையை திருப்பி செலுத்த முடியாமல் நொடித்து போய் அந்த மனைகளை வங்கிகள் கையகப்படுத்துவதற்கு ஏராளமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்போதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தோனியை பார்த்தோ, கவர்ச்சிகரமான வாசகங்களை பார்த்தோ, ஜி ஸ்கொயர் விற்பனை செய்யும் வீட்டு மனைகளை வாங்கும் வாடிக்கையாளர்கள் அந்த மனையின் சந்தை விலை என்ன, சந்தை விலை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன சந்தை விலை இருந்தது, இப்போது என்ன சந்தை விலை, இப்போது வழிகாட்டி மதிப்பு என்ன என்பதையெல்லாம் விசாரித்து விட்டு வாங்குங்கள். நான் இந்த காவல்துறை அரசெல்லாம் பொதுமக்கள் நலன் கருதி விளம்பரம் கொடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? அது போல பொதுமக்கள் நலன் கருதிய ஒரு அறிவிப்பு தான் இது. உங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நீங்க இவர மாதிரி திடீர் பணக்காரர் ஆனவங்க இல்லை, நீங்க எல்லாரும் மாச சம்பளம் வாங்குறவங்க, சிறு சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கொண்டு போய் பேங்க்ல லோன் கிடைக்குதுன்னு போய் வாங்கிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்ற ஆதங்கம் மற்றும் அக்கறையின் அடிப்படையில் தான் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் இந்த தகவலை பகிர்கிறேன். இது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்புகளை நான் ஏற்கனவே தொடக்கத்தில் பட்டியலிட்டேன். இப்போது தமிழ்நாடு அரசு பல்வேறு நிறுவனங்களை தொழில் பூங்காங்கள் தொடங்க தமிழகத்தில் முதலீடு செய்ய இப்ப கூட ஸ்பெயின்ல தான் இருக்காங்க. சோ தமிழகத்தில் முதலீடு செய்யறதுக்கு பல்வேறு நிறுவனங்களை இவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட ரீசெண்டா ஹொசூர்ல ஐபோனோட அசம்பிளி பிளான்ட்டை டாடா நிறுவனம் உருவாக்க இருக்கிறது. நல்லா விசாரிச்சு பாத்தீங்கன்னா 300 ஏக்கர் 400 ஏக்கர் 500 ஏக்கர் என்று தொழில் நிறுவனங்கள் வாங்கும் நிலங்களை அந்த நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் ஜி ஸ்கொயர் நிறுவனமாகத்தான் இருக்கும். இது எப்படி நடக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் தான் ஜி ஸ்கொயர் பாலா. நான் என்ன பண்ணுவேன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்துல ஒரு 60 பேர்கிட்ட 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் 10 ஏக்கர் 6 ஏக்கர் 7 ஏக்கர் 8 ஏக்கர்னு இருக்கும். நான் போய் என்ன பண்ணுவேன்னா அந்த வில்லேஜஸ் அத்தனை பேர்கிட்டையும் போய், சார் உங்களுக்கு கொடுங்க, சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்,
இப்போ அவர் ஷேக் இருக்காருன்னா ஷேக்கு 2 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா நான் அவர்கிட்ட போயிட்டு எங்க உங்க லேண்டை கொடுங்க, சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், உங்களுக்கு 10% 20% அட்வான்ஸ் கொடுத்துறேன், 1 வருஷம் 2 வருஷத்துல பதிவு பண்ணிட்டு நான் வாங்கிக்கிறேன்னு வெறும் அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த தொழில் பூங்காக்கள் வருதுன்னு சொன்னேன்ல, இப்ப இந்த டாடா வந்து ஹோசூர்ல லேண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த டாடா வந்து எங்களுக்கு 500 ஏக்கர் வேணும்னு சொல்லும்போது நான் ஷேக் கிட்ட போய் சார் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டேன்ல அந்த விலைக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன். இதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டாடா ஃபேக்டரி வரப்போதும் லேண்ட் எல்லாம் ஏறும். ஆனா இவரால வேற யாருக்கும் அதை விற்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஜி ஸ்கொயரோட அக்ரிமெண்ட் போட்டு 10 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டார். இது தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஹோசூர்ல வர்றது போல ஐடி பார்க்ஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், இது போல தமிழக அரசு கொண்டு வரும் எல்லா முதலீடுகளையும், பெரும்பாலான முதலீடுகளையும், நிலம் தேவைப்படும் முதலீடுகளையும் B2B பிசினஸ் செய்யும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் தமிழக அரசுக்காக வாங்கி அளிக்க இருப்பதாக நான் அறிகிறேன். சோ பொதுமக்களுக்கு இந்த விவரங்களை எல்லாம் தெரிவிக்கணுன்றதுக்காக தாங்க இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. சொல்லுங்க அண்ணா, இதை கேட்டீங்களா? கேளுங்க. வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டுல இந்த ஜி ஸ்கொயர் முடிச்சிடலாம். நீங்க நடுவுல வந்து ஜி ஸ்கொயர்ன்ற பேரை பயன்படுத்தாம இருந்தீங்க, ஒற்றை எழுத்து நிறுவனம்லாம் சொல்லி நிறைய இருந்தீங்க. இப்போ திடீர்னு இப்போ அவங்க இந்த நேரத்துல தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல ஜி ஸ்கொயர் மேல உங்க மீது வழக்கு போட்டிருக்காங்கன்னா உங்களை முடக்கணுன்றதுக்கான நோக்கம் நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா சார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வழக்கு மட்டுமல்லாமல் ஏராளமான வழக்குகள் என் மீது தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதில் அதாவது என்னென்ன வழக்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த பகுதிக்கு சென்றதற்கு ஒரு வழக்கு, என் மீது 15 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்கு மீண்டும் அப்பீலுக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்புறம் அந்த ஸ்பெயினுக்கு போன பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டேன்னா அதுக்கு ஒரு வழக்கு காத்திருப்பதாக சொல்கிறார்கள். இது போல ஏதாவது ஒரு வழக்கில் என்னை சிறையில் தள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் ஜி ஸ்கொயரின் இந்த முயற்சியையும் நான் பார்க்கிறேன். ஆருத்ரா விவகாரம் குறித்து பேசியிருந்தீங்க. அதுல முக்கியமான சுரேஷ், அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள் தான் வந்து ஆக்டர் சுரேஷ் மூலமா வந்து ஒரு பணத்தை அவர் பிடித்து வரதுக்கான நடவடிக்கைகளும் அவர் சுரேஷ் இங்க வந்துட்டாரு, வந்து விசாரணை எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு காவல்துறையில கேட்ட விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க வந்துட்டு போலீசாரும் வந்து அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்காம இன்னும் வந்து காத்திருப்பிலே தான் இருக்கிறாங்க. தவிர்த்து எந்த ஒரு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை ஆர்கே சுரேஷை தமிழக காவல்துறை கைது செய்யாது. அவ்வளவுதான், புரிஞ்சுங்க. சொல்றேன். எனக்கு அந்த நீதிமன்றம் முதலில் பிறப்பித்திருந்த உத்தரவு என்பது என்னன்னா, நீங்க ஜி ஸ்கொயரை பத்தி பொது வெளியில் இல்லாத விஷயங்களை பேசினால் ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கிட்ட கருத்து கேட்டுட்டு தான் நீங்க பேசணும் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது. அந்த கேபிட்டல் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா நான் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு வந்து நீதிமன்றத்தோட அனுமதியை வாங்காம நான் போட்டுட்டேன் அப்படின்னு ஜி ஸ்கொயர் நிறுவனம் நீதிமன்றத்தில் அவமதி வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அப்ப நான் ஆமா அந்த ஜி ஸ்கொயர்ட்ட கருத்து கேட்காம அந்த ட்வீட்டை பதிவு செய்தது தவறுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலையும் தகவலை சொல்லிட்டு அந்த ட்வீட்டை நான் டெலீட் பண்ணேன். அதுக்கு பிறகு இப்ப பேசிட்டு தானே இருக்கேன். இப்போ பேசுவது கட்டுரைகள் எதுவும் எழுதுறதா ஜி ஸ்கொயர்ட்ட கருத்து கேட்கிறேன், அவங்களுக்கு கருத்து சொல்றேன், அதை தான் நான் பதிவு செய்யறேன். வேற சார் திடீர்னு இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து இப்போ நீங்க பேசக்கூடிய காரணம் தான் என்ன? இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது வரைக்கும் கேட்காரு. இல்ல நீங்க கேளுங்க. இதனால எனக்கு என்ன பிரச்சனை என்றால், மக்களவை தேர்தல் நடக்கும் சமயத்தில் நான் வெளியில் இருக்கக்கூடாது, சிறையில் இருக்க வேண்டும் என்று உதயநிதியை விரும்புகிறார். உதயநிதியின் தாயார் துர்கா ஸ்டாலினும் விரும்புகிறார். ஸ்பெயின்ல இருந்து நாங்க திரும்பி வரும்போது அவன் ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல. இருக்கும். அவங்க என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டா பேசுவாங்க? ஆதாரம் நீங்க தான் பேச போறது கிடையாது. அப்படி கிடையாதுங்க. இருங்க. நீங்க பேசணும்னு இருந்தா இதுவா இருந்தாலும் ஆதார அடிப்படையில் தான் நீங்க எதுவா இருந்தாலும் பேசுவீங்க. இதுக்கான ஆதாரம் இருக்கா? இது என்ன நான் ஸ்டாலின் வீட்லயே குடியிருக்கேன்? இல்ல சார், நீங்க தான் சொல்றீங்க. அதாங்க நான் அப்ப இங்க உள்ள இருந்து எனக்கு சோர்ஸ சொல்லிருப்பாங்க. யாரு சோர்ஸ வெளில சொல்லணுமா? அப்ப என்ன ஜெர்னலிஸ்ட் நீங்க? நான் கேக்குறேன். சொல்ல முடியாது. சோர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. பத்திரிகையாளர் ஒரு சோர்ஸ வெளியில சொல்லக்கூடாதுன்றது பத்திரிகையாளருக்கு அடிப்படை தர்மம். சோர்ஸ வெளியில சொல்லுன்னு கேக்குறீங்க ஜெர்னலிஸ்டா? நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு சொல்ல முடியாதுங்க. சோர்ஸ சொல்ல மாட்டேன். உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டீங்க, தேவி அம்மான்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னு இது வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. நீங்க எதுவும் கருத்தை தெரிவிக்க மாட்டீங்க. கரெக்ட். அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஆதாரம் எல்லாம் எப்படி சொல்றீங்க? நான் எனக்கு என்னோட சோர்ஸ சொன்ன தகவலை வெளியில சொல்லிட்டேன். இல்ல சார் நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சிட்டு போங்க. என் சோர்ஸ் எல்லாம் வெளில சொல்ல மாட்டேன். ரைட்டுங்களா? எந்த மீடியா நீங்க? எந்த நாம் தமிழர் கட்சியில என்ன நடக்கக்கூடிய இந்த சோதனை எப்படி பாக்குறீங்க? நீ ஏற்கனவே ட்வீட் பண்ணிருக்கீங்க. சாட்டை திருமுருகன் வீட்லயுமே இந்த சோதனையானது நடைபெற்று நிலையில இந்த எல்டிடி கிட்ட இருந்து பணம் வாங்கினதா சொல்லப்படுது. இதெல்லாம் எல்டிடி விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும்
உருவாக புலம்பெயர் தமிழர்களின் உதவியோடு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் இது நடக்கிறது என்பது தொடர்பாக விழிஞ்சம் துறைமுகத்தில் ஆயுதங்கள் கைப்பற்றியது தொடர்பாக NIA ஒரு வழக்கை பதிவு செய்து சிலரை கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்திருந்த ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட 15 வருடங்களாக டார்மெண்டா இருந்த ஒரு வங்கி கணக்கை மும்பையில் வந்து மீண்டும் ஆபரேட் பண்ணி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் முயற்சி செய்த போது அவரையும் கைது செய்து NIA விசாரணை செய்தது என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதன் தொடர்ச்சியாக இந்த LTT ரிவைவல்ல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்று நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளிடம் NIA சோதனைகளை நடத்தி கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். சார், இதே நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் காட்டியிருக்கணும் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த G2 வழக்கு தொடர்பாக கைதாக இருக்கிறதாகவும் அதிலிருந்து சுயமாத்திற்காக தான் நீங்க பரந்தூர் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறதா அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அது அவரோட கருத்து. இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சாட்டை துறைமுருகனுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு அவர் முக்கியமான ஆள் எல்லாம் கிடையாது. அண்ணன் சீமார் கருத்து சொல்லிட்டு நான் அவருக்கு பதில் சொல்றேன். இவருக்கெல்லாம் பதில் சொல்றேன். போன முறை நீங்க சிறைக்கு சென்ற போதே வந்து சில நெருக்கடிகளுக்கு வந்து சிறையில் வந்து கொடுத்தாங்க. இந்த முறை ஒருவேளை சவுக்கு சங்கர் சிறைப்படுத்தினா இந்த முறை மிக கடுமையாக நெருக்கடி கொடுக்கணும்னு தகவல்கள் வெளியானதா ஊடகங்கள் செய்திகளை பார்க்க முடியுது. உங்க கருத்து என்ன? இல்ல அது முழுமையாக உண்மையான கருத்து. இந்த முறை ஏதாவது ஒரு வழக்கில் கைது செய்தா நெருக்கடிலாம் கிடையாது, ஜெயில வச்சு சோழியை முடிக்கணும்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் எனக்கு வந்திருக்க தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ்நாட்டில் சாத்தியமா? எந்த நாட்டுக்கும் சாத்தியம் இல்லை, நடக்கும்போது பார்த்துக்கலாம். சார், வரக்கூடிய 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி அன்று எண் மக்கள் வந்து யாத்திரைக்கு சென்னைக்கு வரக்கூடிய யாத்திரைக்காக அனுமதி கேட்டிருக்காங்க காவல்துறையினர் சார்பில். ஆனால் இது வரைக்கும் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. அது இந்த பாருங்க, போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் எந்த கட்சியா இருந்தாலும் யாத்திரை நடத்திக்கணும் அப்படின்றதுல யாருக்கும் இல்லை. எந்த கட்சி யாத்திரை நடந்தாலும் பொதுமக்களுக்கு தொல்லை இல்லாமல் நடத்திக்கிட்டோம். ஸோ காவல்துறை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பார்த்து அனுமதியெல்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒரு கட்சி நேஷனல் பார்ட்டி ஒரு அனுமதி கேட்டானா கொடுத்துருவாங்க. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் யாத்திரை நடத்தணும், அவ்வளவுதான். அது லாஸ்ட் மினிட்ல கூட கொடுத்துருவாங்க. அது தடை செய்வாங்கன்னு எனக்கு தோணலை. இன்னொன்னு, தேர்தல் நெருக்கத்தில் நீங்க யாத்திரை நடத்தக்கூடாதுல நீங்க எந்த கட்சியும் தடை பண்ண முடியாது. அதனால காவல்துறை அனுமதி கொடுத்துரும் என்று நான் நினைக்கிறேன். பதிவு பண்ணி பேர் கட்சி பேர் வரட்டும் சார். பதிவு பண்றதுக்கு முன்னாடியே 4 கோடி உறுப்பினரை நீங்க சேர்க்காதீங்க, அவர் சேர்க்கட்டும். மக்களுக்கு எதிரான ஒரு செயலை செய்யும் போது அரசு மீது நீங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம் இது போன்ற செயலை செய்யறதால சொல்றீங்க. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாத்தி கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு மாத்திருக்காங்க. ஆனா கீழாம்பாக்கத்தில் நடந்த ஊழல் மட்டும் சொல்றீங்க. கோயம்பேடுல வந்து அங்க லூலு மால் தனியார் கார்பரேட் நிறுவனம் வந்து முதலீடு பண்ணி பண்ண போது அதை பத்தி சவுக்கு சங்கர் அவர்கள் ஒண்ணுமே பேசல. என்ன சார் காரணம்? பேச மாட்டேன். லூலு மாலுக்கு எனக்கு நெருக்கம். ரைட்டா? லூலு மால் பத்தி நான் பேசலன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்கிறேன். தெரியுமா உங்களுக்கு நான் பேசலன்னு தெரியுமா? இந்த பக்கம் பாருங்க சார். கேமரா சார். கேமரா சார். அவரை பார்த்து பேசிருக்கேன். ரைட் கேமரா பாருங்க சார். இது தேர்தல் காலம். ஏற்கனவே கடலூர் சிறைவாசத்துக்கு முன்னாடி நான் வந்து திமுக அரசை எதிர்த்து போட்டியிடுவேன், தேர்தல்களில் பங்கேற்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலை. நான் கடலூரில் இருந்து வெளியே வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுவேன் என்று சொன்னேன். உதயநிதி ஸ்டாலின் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதாக எனக்கு தகவல் தெரியவில்லை. உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடட்டும், எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிடட்டும், அங்கே போட்டியிடும். இப்போ தேர்தல் நெருங்கி வர சூழல்ல திமுக அரசுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாரும் மேலேயும் ஒரு அடக்குமுறை வர்றதா பாக்குறீங்களா? ரொம்ப சரியா கேட்டீங்க. ஆட்சி ஒழுங்கா நடத்த தெரியல. பெரும்பாலான ஊடகங்களை வளைத்து விட்டார்கள். ஸோ இந்த ஆட்சிக்கு எதிராக தொடர் விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பவர்களை கைது செய்து பொய் வழக்கிலோ ஏதாவது ஒரு வழக்கிலோ கைது செய்து சிறையில் அடைச்சிட்டோம்னா எலெக்ஷன் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அனைவரும் வாக்களிப்பார்கள் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயக நாடு, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விட மோசமான அடக்குமுறைகள் எல்லாம் இந்த நாடு பார்த்திருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் விழுந்துதான் இருக்கிறார்கள். திமுகவின் அடக்குமுறை ஒன்றும் புதியதில்லை. இன்னும் சொல்ல போனால் திமுகவே அடக்குமுறை சந்தித்த கட்சி. ஸோ இவர்களும் இந்த அடக்குமுறை, நீங்க சொன்னது ரொம்ப சரி, தேர்தல் வரைக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுக்காக கடும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இதை உறுதியாக நம்ம எதிர்கொள்வோம். முக்கியமான ஜேர்னலிஸ்டுகள் இதை பத்தி பேசலன்ற ஒரு சில நாட்கள்ல உங்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க முற்படலாம் அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உண்மை? முழுக்க உண்மை தான். இப்போ தான் சொன்னேனே, ஏதாவது ஒரு கேஸ்ல கைது பண்ணி உள்ள வச்சு ஒரு 5-6 கேஸ்ல எஃப்ஐஆர்ல
பிடி வாரண்ட் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு குண்டாஸ் போட்டு விட்டானா அது ஹைகோர்ட்ல ரீச் ஆகி ரிலீஸ் ஆகுதுக்கு 5-6 மாசம் ஆயிடும்ல, அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அந்த முயற்சிகள் இப்போது கூட நடைபெற்று கொண்டிருக்கு. அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன், மதியம் சாப்பிட லஞ்சுக்கு வர சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் முக்கியமான ஊடகவியலாளர்கள் வந்து இதை குறித்து வந்து கருத்துக்கள் வந்து தெரிவிக்கல, அதையும் வந்து பார்க்க முடிகிறது. அதை நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க? யாராவது பேர் சொல்லுங்க தமிழ்நாட்டின் முக்கியமான ஊடகவியலாளர்கள். அத்தனை பேரும் திமுக உடன்பிறப்புகள். ஜேர்னலிஸ்ட்னு எனக்கு யாரும் தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் திமுக உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நன்றி.